எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி முட்டை பிரியாணி செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 7 முட்டை வேவிச்சு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதுக்கு நான் ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேங்க. பச்சரிசி 2 டம்ளர் கழுவிட்டு அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேங்க. இப்போ பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை அந்த எண்ணெயில் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. தூளெல்லாம் கரையிற மாதிரி கலக்கி விட்டுட்டு நம்ம வேவிச்சு எடுத்து வச்ச முட்டையை கீறி விட்டுக்கலாங்க. உள்ள மசாலா இறங்குற மாதிரி ஒரு 2-3 இடத்துல கீறி விட்டுட்டு ஒரு முட்டையாக உள்ளே எடுத்து போட்டுட்டு கிளறி விட்டுக்கலாங்க. இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி எடுத்து இந்த எண்ணெய், இந்த உப்பு, காரம், மஞ்சத்தூள் உள்ளே இறங்குற மாதிரி லேசாக கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாங்க. அடுப்பில் சாப்பாடு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 3 ஸ்பூனு நெய் விட்டுக்கலாங்க. 3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாங்க. பிரியாணி இலை, நாலு லவங்கம் சேர்த்துக்கலாங்க. நான் அரிசி புல்லட்டு பச்சரிசி தாங்க எடுத்துருக்கிறேன். ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. பெரிய சைஸாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. மராட்டி மூக்கு ஒரு குட்டி குட்டியாக ஒரு 5 மூக்கு சேர்த்துக்கலாங்க. அன்னாசி பூ ஒரு பூ சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எண்ணெயில் வதங்கட்டுங்க. எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா வதங்கி சுருங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்து கிளறி விட்டுக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்கி வரட்டுங்க. நல்லா மசாலாலாம் சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளந்து விட்டுருக்குதுங்க. இப்போ அரிசி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு
நல்லா வெந்து வரட்டுங்க. தண்ணி சுண்டுட்டுங்க. தண்ணி சுண்டதுக்கப்புறமா மெதுவாக கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச முட்டையை, வறுத்த முட்டையை எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. தண்ணி இப்போ 1/4 பாகம் தாங்க இருக்குது அரிசியில். முட்டையை போட்டுட்டு மெதுவாக சாப்பாட்டுக்குள்ளே மூடி வச்சுட்டு மெதுவாக அமுக்கி விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. தட்டு போட்டு மூடி மேலே ஒரு கனமான பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. இல்லைனாக்கா ஏதாவது ஒரு வெயிட் வச்சிடலாங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அனலை கம்மி பண்ணிவிட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா புழுங்கட்டுங்க. சாதம் தம்முக்குட்டு வேகட்டுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம திறந்து பார்த்துடலாங்க. இப்போ சாப்பாடு தயாராகிடுச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாக சாதம் நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா உப்பு காரமும் சரி பார்த்துட்டு நம்ம அரிசி போட்டுட்டு உப்பு லேசாக கரிக்கிற மாதிரி இருக்கிறப்போ அரிசி போட்டாக்க சரியாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.